Hello friends, welcome back to aruvitechnews. நான் உங்கள் சேர்மக்கனி. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 3 ரெக்யர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா டேட்டா இன்ஜினியர் ரெக்யர்மெண்ட்டுக்கு அக்சென்ச்சரில் ரொம்ப நாளாகவே ரெக்யர்மெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேட்டா இன்ஜினியர் மிஷின் லேர்னிங்க்கு எப்படி இப்போ வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி அதுக்கான ஓப்பனிங்ஸும் அதிகமாக வரப்போகுது. அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸே இல்லை, இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசென்ச்சர் ஹீஸ் ஹியரிங் ஜூனியர் டேட்டா இன்ஜினியர். ஓகேவா? ஜூனியர் டேட்டா இன்ஜினியருக்கான ரோல் வந்து அசென்ச்சரில் போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் டேட்டா இன்ஜினியர் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக வந்துருக்கிறது தான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் அசென்ச்சரில். ஏன்னா ரொம்ப பெக்குலராக சில கம்பெனிஸில் தான் இந்த டேட்டா இன்ஜினியர் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கம்பெனிஸுமே அதுக்கான ரெக்யர்மெண்ட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவ்லெட் பேக்கர்டுன்ற HPE கம்பெனிலேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கான ரோல் போட்டிருக்காங்க. அடுத்து சீமென்ஸ் இஸ் ஹியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட். இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கட்டும், டேட்டா இன்ஜினியர், இது எல்லாத்துக்குமே பைத்தான் தான் மெயினாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து வேறு ஃபீல்டு படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸே இருந்தாலும் பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை BCA, MCA, BE, BTech, இது எல்லாத்துக்குமே ட்ரமாண்டஸ் ஓப்பனிங் வந்துட்டுருக்கு. நிறைய ஓப்பனிங்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பைத்தான் லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்காக தான் நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் லேர்னிங்காக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ இது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. இங்கே நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கணும், இல்லை ஜாவா படிக்கணும், இல்லை HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாக நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டும் சேர்த்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேமத்தை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைமு. ஏன்னா 2000 இப்போ அடுத்து 2022 பேட்சை வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் பேட்சில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நல்லா எப்படியுமே நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி தான் இப்போ தான் ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனாலுமே அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல் பிளெஜ்டாக வந்து லாங்குவேஜஸ் கற்றுருக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி போகலாம், அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஓவரலாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசென்ச்சர் எக்கோசிஸ்டம் ஜூனியர் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பைத்தானில் டேட்டா இன்ஜினியரிங் இல்லை மிஷின் லேர்னிங் கான்செப்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு போகலாம். ஓகேவா? சப்போர்ட் த சீனியர் டேட்டா இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணும். கிரியேட் மெயின்டைன் ஆப்டிமல் டேட்டா பைப்லைன் ஆர்கிடெக்சரு. ஸோ டேட்டா காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். SQL, AWS இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். கிராஜுவேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்லேருந்து உள்ளவங்க நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ETL, அப்புறம் SQL, பைத்தான், டேட்டா ப்ரிப்பரேஷன், இதில் வந்து நீங்கள் வந்து நாலேஜ் இருக்கணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே அப்ளை நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அசென்ச்சர் நிறைய வாட்டி நான் போட்டிருப்பேன் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அசென்ச்சரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இமெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஓகேவா? அதர்வைஸ் என்ன அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து அசென்ச்சருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஓகேவா? சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு போகும். அதுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீமென்ஸ் ரெக்யர்மெண்ட். ஓகேவா?
ஸோ இதுலேயுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னா பிஇ பிடெக் எம்சிஏ எம்டெக் எம்எஸ்சி ஆர் எனி ஈக்குவலன்ட் டிகிரி முடித்தவங்க யூ ஷுட் ஹேவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப இல்லைனாலும் இங்கிலீஷில் ஓரளவு நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பயப்படலாம் தேவையில்லை, ஓரளவு நீங்கள் வந்து அதை கற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ஆங்குலர் சேஸ் தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணல சீமென்ஸில் அப்படின்னா நாட் அ யூசர்னு கொடுத்துட்டு இதில் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஐ கொடுங்க. அப்புறமா இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HPE கம்பெனியில் இவங்களுமே என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ஃபார் ஆஸ் அ சர்வீஸ் ஆஃபரிங் ஃபார் HPE கம்ப்யூட்டர். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கணும். C++, பைத்தான், ஓப்ஸ் கான்செப்ட்டு. அடுத்து லினக்ஸு ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டு. ஸோ நிறைய பேர் லினக்ஸ் இப்போலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு லினக்ஸ் வேணும் கற்றுக்கணுனால இங்கே வந்து கற்றுக்கலாம். ஸோ UX எக்ஸ்பீரியன்ஸ் விஷுவலைசேஷன் ஆஃப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் இவங்களுமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், இதுவுமே டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர் இதிலலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ரெக்யூர்மெண்ட்லுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக பைத்தான், கண்டிப்பாக பைத்தான் படிச்சு தான் ஆகணும். ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் லாங்குவேஜ். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இன்னொன்று லாங்குவேஜ் படிக்கணும். இப்போ ரீசெண்டாக 2022 முடிக்கிறவங்க தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே, ஏன்னா இந்த மந்த் வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ மேலே முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கேப்லாம் விடாதீங்க. ஏதாவது லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா லாங்குவேஜ், வெப் டெவலப்மெண்ட் இந்த ரோலுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வருது. அதனால் நீங்கள் இப்போ முடிக்கிறவங்க உடனே வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு, இது சர்டிஃபிகேஷன் நாங்கள் கவர்மெண்ட் ஒரு 2 சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், கற்றுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.